Hello guys, welcome to Exams Really YouTube channel. So இன்னைக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. So எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. So வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த சீரீஸ்ல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருக்குறள் பத்தின கண்டென்ட் வந்து நம்ம பார்த்தோம், சரியா? சோ அடுத்தடுத்து இதோட மற்ற விஷயங்கள், திருக்குறளோட கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம சீக்கிரமாவே பார்ப்போம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அறநூல்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா 10 o'clock கிளாஸ் வர நம்ம வந்து ரெடி பண்ணலாம், சரியா? ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க, தமிழ் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம வந்து போடலாம் ரெகுலரா ஒரு கிளாஸ். ஸோ அந்த வகையில சிலபஸ் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிலபஸ் வைஸா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வந்து திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா இதுல நீங்க படிச்சதை தாண்டி நிறைய படிக்காத பாயிண்ட்ஸுமே இருக்கும். அதனால ரெகுலரா இந்த லைவ் பாருங்க. லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பாத்துக்கலாம். இல்ல நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ் டெய்லியோட ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றது மூலமா ரெகுலரா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாவும் நீங்க பாத்துக்கலாம். புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கூடவே வாரம் எழுதுற மாதிரி டெஸ்ட் பேக் ஆல்சோ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா கால் பண்ணுங்க. 8101234234 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க ஜாயின் பண்றதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் உங்களோட அந்த குரூப் 4 ஏப்ரல்ல வரப்போற அந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள். சோ இந்த 14 மேல் கணக்கு 14 கீழ்கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, 8 தொகை 10 பாட்டு தான் 14 மேல் கணக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு, சரியா? 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மேல் கணக்குன்றது மொத்தம் 18 நூல்கள் இருக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த 14 மேல் கணக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு. இததான் என்னன்னு சொல்றாங்கன்னா சங்க இலக்கியம்னு சொல்றாங்க. சங்க இலக்கியம்னா என்ன? சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியம், சரியா? ஒவ்வொரு இடங்கள்ல சங்க இலக்கியத்தோட காலத்தை நீங்க ஒவ்வொரு மாதிரி படிப்பீங்க. கிபி 2ல இருந்து கிமு 2ல இருந்து கிபி 2 வரைக்கும், கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி படிப்பீங்க. சோ சங்க இலக்கியம், சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியத்தை சங்க இலக்கியம் சொல்றாங்க. ஏன் அந்த பர்டிகுலர் காலத்துக்கு சங்க காலம்னு பேர் வந்துச்சுன்னா, தமிழுக்குன்னு ஒரு சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்ததுனால அது சங்க காலம்னு சொல்றாங்க, சரியா? இந்த சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்களை தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்றாங்க. முக்கியமா 18 மேல்கணக்கு நூல்கள், 18 மேல்கணக்கு நூல்கள். இது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம படிக்கக்கூடிய அந்த 8 தொகை 10 பாட்டு இருக்கு இல்லையா, இதுதான் 14 மேல்கணக்கு, சரியா? இத பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். நம்ம சிலபஸ்ல திருக்குறள் படிச்சுட்டோம், தென் 14 கீழ்கணக்கு அடுத்த பாயிண்டாவே இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்ப 14 கீழ்கணக்குனா என்ன? சங்க காலத்துக்கு அடுத்த காலம், லைக் பாத்தீங்கன்னா கிபில 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த அந்த காலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இருண்ட காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள். இந்த இருண்ட கால பொழுதுல தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா களப்பிரர்களும் பல்லவர்கள். யார் யார் ஆட்சி செஞ்சிருக்காங்க? களப்பிரர்களும் பல்லவர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோ இவங்க ஆட்சி செஞ்ச இந்த காலத்தை தான் இருண்ட காலம் சொல்றாங்க. இந்த இருண்ட காலம் அதுதான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், சரியா? 14 கீழ்கணக்கு நூல்கள் எப்பயுமே எப்படி இருக்கும்னா குறைந்த அடிகளை உடைய பாடல்களா மட்டும் இருக்கும், சரியா? இதுல வந்து நீதி நூல்கள் வரும், புறத்திணை அகத்திணை எல்லா நூல்களும் வரும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சோ அப்ப 14 மேல் கணக்கை எப்படி சங்க இலக்கியம்னு சொல்றாங்களோ 14 கீழ்கணக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க, சரியா?
சரி, இப்ப என்னென்னலாம் அந்த 14 கீழ்கணக்குக்கு கீழே என்னென்ன நூல்கள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுல ஒரு 18 நூல்களை வந்து வகைப்படுத்துறாங்க. இது இடைக்காலத்தை சேர்ந்த ஒரு புலவரால வகைப்படுத்தப்பட்டுச்சு. யாருன்னு ஸ்பெசிஃபைடா தெரியல. பட் இத வந்து இடைக்காலத்தை சேர்ந்த ஒரு புலவர் வந்து வகைப்படுத்தி இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ என்னன்னு பாருங்க. நாலடி, நான்மணி, நாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய, காஞ்சியோடு, ஏலாதி என்பவை கைநிலையே வாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் அந்த 14 கீழ்கணக்குக்கு கீழே வரக்கூடிய நூல்கள் அப்படின்றது. சோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு ரொம்ப இதை இன்டெப்தா படிக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றோம்ல, இந்த 14 கீழ்கணக்குல மொத்தம் 18 நூல்ல 11 நூல் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நீதி நூல்கள். மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதி கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள் தான் 11. இந்த 11 நூல்கள்ல வந்து இந்த 11 நூல்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 7 நூல்கள் பார்க்க போறோம். அது 7 நூல்கள். நாளைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. 6 நூல்கள் அகத்திணை சார்பானவை. அகத்திணைனா என்ன? இப்ப நான் இருக்கேன்னா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி பேசினா அது அகம். சரியா? என்னோட அபிஷியல் லைஃப் பத்தி பேசினா அது புறம். சரியா? ஒரு மன்னனினுடைய வெளியே தெரியக்கூடிய பண்புகளை பத்தி நான் பேசுறேன் அப்படின்றப்ப அது கண்டிப்பா புறத்திணையில வரும். அதே இது அந்த மன்னனை பத்தி தெரியாத விஷயங்கள், அவங்க ஃபேமிலிக்குள்ள அரசனுக்கும் அரசிக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அப்படின்னு பேசுறது அகத்திணை. ஓகேவா? சோ வெளியே தெரியக்கூடிய விஷயங்களை புறத்திணைன்னு சொல்றாங்க, வெளியே தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்களை அகத்திணைன்னு சொல்றாங்க. அப்படி 6 அகத்திணை நூலும் ஒரே ஒரு புறத்திணையும் எதுல இருக்கு? 14 கீழ்கணக்குல இருக்கு. இந்த நூல் ஃபுல்லாவே 14 கீழ்கணக்கு எல்லாமே வெறும் 4 அடி பாடல்களாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற எல்லா நூல்கள்லயுமே 4 அடி பாடல்கள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப புரியுதா உங்களுக்கு? 14 கீழ்கணக்குனா என்ன, மேல் கணக்குனா என்ன, கீழ்கணக்குல என்னென்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்றது. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள்ல அந்த 11 நீதி நூல்கள்னு சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே தான். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏழாதி, முதுமொழி காஞ்சி, இது எல்லாமே. ஓகே, சோ இப்ப நம்ம இதுல இருந்து அடுத்து புறத்திணை நூல்கள்னு சொல்லலாம். அந்த புறத்திணை நூல்கள் இந்த புறத்திணை நூல் என்னன்னா ஒரே ஒரு நூல் தான், களவழி 40 அப்படின்ற இந்த ஒரே ஒரு நூல் தான் புறத்திணை. அகத்திணை அப்படின்னு சொல்றப்ப அதுல 6 நூல்கள் பத்தி பேசுறோம் நம்ம. ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை கார் 40 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப இது எல்லாமே ஓகே. அப்ப இது வந்து என்னது? நீதி நூல்கள், அகத்திணை நூல்கள், புறத்திணை நூல். ஓகே, சரியா? அப்ப இதுதான். இப்ப இதுல ஒவ்வொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ கைஸ், இதுல இருக்க பாயிண்ட்ஸ் நீங்க மத்தது படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இதுல இருக்க பாயிண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா அந்த பாயிண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்குன்னா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், ரிப்பீட்டடா அந்த டாபிக்ல இருந்து என்ன பாயிண்ட் கேட்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க டீடைல்டா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கான நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஆல்சோ இருக்கு 8101234234. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க நாலடியார். ஸோ நாலடியார் எல்லாருக்குமே தெரியும். சரியா? சோ குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இன்னும் குட்டி திருக்குறள் ஏழாதின்னு படிச்சிருக்கீங்க? குட்டி திருக்குறள் ஏழாதி அப்படின்னு நீங்க எங்கேயாவது படிச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை மறந்துருங்க. ஏன்னா குட்டி திருக்குறள் ஏழாதி சொல்றதுக்கான காரணம் எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? குட்டி திருக்குறள் அப்படின்றது நாலடியார் தான். சோ நாலடியார் நூலை பத்தி சொல்லணும்னா சமண சமயத்தை சேர்ந்த நிறைய பேர், ஓகே, நிறைய புலவர்கள் எழுதின பாடல்களை ஒருத்தர் ஒரே நூலா தொகுக்கிறாரு. சோ அவரு தான் யாருன்னா பதுமனார். சரியா? இப்ப நாலடியாரை தொகுத்தவர்னு கேட்டா பதுமனார். சமண சமயத்தை சேர்ந்த நிறைய நூல்களை தொகுக்கிறாரு. சோ அவர் யாரு? பதுமனார். சோ சமண சமயத்துல இருக்கக்கூடிய புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. சரியா? அதான். ஓகே, அடுத்து பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இந்த நூல்ல மொத்தமா 400 பாடல்கள் இருக்கு. இந்த 400 பாடல்கள்லயும்
வெறும் 4 அடி மட்டும்தான் இருக்கும். சோ 4 அடிகளை உடைய 400 பாடல்கள் அப்படின்றதுதான் 4 அடி 400 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, நாலடியார 4 அடி 400 அப்படின்னு எந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியாரினுடைய சிறப்பு பாயிரம். சரியா? சிறப்பு பாயிரத்துல சொல்லி இருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் சிறப்பு பெயர் 4 அடி 400 அவருடைய சிறப்பு பெயர், அந்த நூலினுடைய சிறப்பு பெயர், அதனுடைய பாயிரத்துல இதை சிறப்பிச்சு சொல்லி இருப்பாங்க. ஓகே, சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னது? வேளாண் வேதம். வேளாண் வேதம் அப்படின்றது இதனுடைய இன்னொரு சிறப்பு பெயர். ஓகே, வேளாண் வேதம் வேற, வேளாண் இலக்கியம் வேற. வேளாண் வேதம்னு கேட்டா நாலடியார், வேளாண் இலக்கியம்னு கேட்டா பள்ளி இலக்கியங்கள். சரியா? ஓகே, சோ இப்ப இது ஓகே, இவ்வளவு கண்டென்ட் போதும். இப்ப இதுல இருந்து என்ன மாதிரியான பாடல்கள் கேக்குறாங்க? சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும். சோ ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். சேத்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சரியா? சோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவுதான் நாயினுடைய கால்கள் எப்படி ஒரு டைட்டான பாண்டிங்ல இருக்குமோ அந்த அளவுக்கு டைட்டா இருந்தாலும் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுறப்ப ஒரு ஈயோட கால் அளவுக்கு கூட அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு நட்பே கிடையாது. இதே வாய்க்கால் எடுத்துக்கோங்க. வாய்க்கால் என்னது? எங்கேயோ இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து எங்கேயோ இருக்கு செடிக்கு கொடுக்குது. அதுக்கு அவ்வளவு பண்ணணும் அவசியம் இல்லை இல்லையா? ஆனா என்ன பண்ணுது? எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதுக்கு உதவி பண்ணுது. அப்படிப்பட்டவங்களுடைய நட்பு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம திருக்குறள்லயே பார்த்திருப்போம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுல 4ன்றது நாலடியார குறிக்குது, 2ன்றது திருக்குறளை குறிக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். சரியா? சரி, அடுத்து பாருங்க, நான்மணி கடிகை. சோ நான்மணி கடிகை இதை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகைன்னு பிரிப்போம். சோ கடிகை அப்படின்னா என்னன்னா ஆபரணம், நகைன்னு சொல்றோம் இல்லையா, ஆபரணம். 4 மணிகளால் ஆன ஆபரணம். சரியா? அது என்ன 4 மணி? நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன மணின்னு. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 மணிகளால் ஆன ஆபரணம் எப்படி பார்க்க அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த பாடல் ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடிய 4 கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படின்ற ஒரு மீனிங். சரியா? சோ இதை யாரு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப விளம்பி நாகனார். நோட் பண்ணிக்கோங்க, விளம்பி அப்படின்றது அவருடைய ஊர் பெயர். சரியா? விளம்பின்றது அவருடைய ஊர் பெயர், நாகனார் அப்படின்றதுதான் அவருடைய பெயர். ஓகே, விளம்பி நாகனார்ல விளம்பி என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்கலாம். சரியா? அவருடைய ஊர் பெயரை குறிக்குது. இதுவும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. கடிகைனா அணிகலன், 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படின்றது இதற்கு பொருள். அதேதான் நான் இப்ப சொன்னதுதான். இங்க என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். மடைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வீடுனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மடவாள்னா மனைவி, பெண்கள். சரியா? ஒரு வீட்டுக்கு அழகு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி. சரியா? பெண்கள். அந்த பெண்ணுக்கு அழகு நல்ல பண்புடைய புதல்வன். ஓகே, குழந்தை. அந்த குழந்தைக்கு அழகு என்னன்னா ஒரு நல்ல கல்வி. சரியா? அந்த கல்வியே சிறப்பாகணும், அந்த கல்விக்கே அழகு வரணும்னா ஒரு தகைசால் பண்பு, எல்லாரையும் மதித்து நடக்கக்கூடிய அந்த பண்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. சோ இந்த பாயிண்ட்ஸ் எங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 14 கீழ்கணக்குல இருக்கக்கூடிய 4 மணி கடிகையில நம்ம படிக்கிறோம். சரியா? கடிகைனா துண்டு அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு. ஓகே, டவல். சோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இனியவை 40. சோ எல்லாமே எப்படி நம்ம இலக்கணம் படிக்கிறப்ப ஒவ்வொரு இலக்கணத்துல இருந்தும் அதனுடைய பெயர் குறிப்பை நம்மளால எடுத்துக்க முடியும்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் அந்த தலைப்புகள்லையும் பெயர்ல இருந்தே அந்த நூலுக்கான காரணம், பெயர் காரணம் நம்ம எடுத்துடலாம். இனியவை 40 என்னவா இருக்கும்? நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அணிகலனும் இருக்குதான். அணிகலன் தான் மெயினா நம்ம இங்க கடிகைன்னு பாக்குறது. அணிகலன், ஆபரணம்னா அணிகலன் தானே.
சரியா? ஆபரணம்னா அணிகலன் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சோ இனியவை 40. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய 40 விஷயங்கள், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு தேவையான 40 விஷயங்களை இங்க சொல்லுவாங்க. மகிழ்ச்சி தருவன, சந்தோஷமா இருக்கிறதுக்கான 40 வழிகளை இங்க சொல்லி இருப்பாங்க. சோ இதை யாரு சொல்றாங்க அப்படின்னா பூதஞ்சேந்தனார். நோட் பண்ணிக்கோங்க, இனியவை 40 எழுதினது பூதஞ்சேந்தனார். சோ இவர் பத்தி, இவருடைய பெயர் முழுமையா எப்படி கொடுப்பாங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பெயர் பூதஞ்சேந்தனார். இவருடைய தந்தையார் மதுரையை சேர்ந்த தமிழாசிரியர். இவர் ஊர் பெயர் மதுரை. சோ இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டுல வேற யாரையாவது நம்ம படிச்சிருக்கோமா? வணக்கம் வணக்கம். சோ கிபி 2ஆம் நூற்றாண்டுல வேற யாரையாவது நம்ம படிச்சிருக்கோமா? சொல்லுங்க. மெயினான 2 கேரக்டர் கிபி 2ஆம் நூற்றாண்டுல நம்ம படிச்சிருக்கோம். சரியா? சரி. கம்பனா? கம்பனா படிச்சோம் இல்ல, கெஸ் பண்ணி சொல்லுங்க. இல்லனா வெரி குட், இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் படிச்சிருக்கோம். சரியா? சரி, இந்த நூல் இனியவை 40 பத்தி சொல்றப்ப 11 கீழ்கணக்கு நூல்ல உண்டு நன்மை தரக்கூடிய இனிய 40 கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த நூலுக்கு இனியவை 40. சோ அப்படி இங்க டெமோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குளவி பிணியின்றி வாழ்தல் இவை. குளவினா குழந்தை. ஓகே, குழந்தை நோயில்லாம வாழ்ந்துச்சுன்னா அது இன்பம். களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு அவையில நீங்க பயப்படாம பேசுறதுதான் இனிது அப்படின்னு சொல்றாங்க. மயரிகள்ளராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் விஞ்சேல் இனிதே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, சோ நீங்க என்னதான் இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணம் உங்களுக்கு இருக்கிறப்ப நீங்க மாண்புடையவரா இருக்கணும். அதுதான் உங்களுக்கான இனிது. ஒரு செல்வந்தரா இருந்தீங்கன்னா நீங்க பண்புடையவரா மாண்புடையவரா இருக்கணும், அதுதான் இனிது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இதுல சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சலவரை சாரா விடுதல் இனிதே, வெல் புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. சோ இது எல்லாருக்குமே பகைவரை என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே அவங்கள பத்தி பேசாமே அப்படியே விட்டுறலாம், அதுதான் நல்லது. புலவர்களினுடைய வாய்மொழியை நம்ம போற்றணும், அது நல்லது. இந்த உலகத்தை காட்டக்கூடிய மன்னன், இந்த மண்ணுயிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதியான விஷயங்கள். சரியா? அதான் சொன்னாங்க, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தகுதி பண்பு, சோ இப்படிதான் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகுதி இருக்கு, அது பெற்று வாழ்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுதான் 4வது பாருங்க, இன்னா 40. சோ இன்னா 40னா, இன்னா 40ல கடவுள் வாழ்த்து நீங்களா 40 பாடல்கள் இருக்கு. இன்னானா என்னது? இன்னா என்ற சொல்லின் பொருள் என்ன? இன்னானா துன்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னானா என்னது? துன்பம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடிய 40 விஷயங்களை இதுல சொல்லப்போம். அங்க நம்ம வாழ்க்கைய ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கான 40 விஷயங்கள் சொன்னாங்க. இங்க நம்ம துன்பப்படுத்தக்கூடிய 40 விஷயங்களை சொல்றாங்க. ஓகே, சரி. இன்னா 40ல் கடவுள் வாழ்த்து நீங்களா 40 பாடல் இருக்கு. ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள் கொண்டு இன்னா என எடுத்துரைத்தலால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு இன்னா, அதாவது துன்பம். சோ இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. சோ இவரை எழுதுனது கபில தேவர். சோ கபில தேவர், ஆனா சில இடங்கள்ல நம்ம கபிலர் அப்படின்னு குறிப்பிட்டுப்போம். சரியா? நம்ம குறிஞ்சி திணையில படிக்கிற கபிலர் வேற, கடைச்சங்க காலத்துல படிக்கிற கபிலர் வேற, இந்த கபிலர் வேற. சோ கபிலர்ல எப்படி ஔவையார்ல வெரைட்டி ஆஃப் ஔவையார் இருக்காங்களோ அந்த மாதிரி கபிலர்லயுமே ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கபிலர் இருந்திருக்காங்க. சோ இவர் கபில தேவர் அப்படின்றவர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஆசிரியர் தமது கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் ஆகியோரை குறித்துள்ளார். இதனால் இவர் சமய பொதுநோக்கு உடையவர். சோ 11 கீழ்கணக்கு நூல்கள் எழுதியதுல சமய பொதுநோக்கு உடையவர் யாரு அப்படின்னா அது கபில தேவர் தான். ஏன் அவர் அப்படி சொல்றாங்கன்னா, இவருடைய அந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் இல்லாம முருகன், திருமால், சிவன், பலராமன்னு எல்லார பத்தியும் சொல்லி இருக்கிறதுனால இவரை சமய பொதுநோக்கு உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பழமொழி 400. சோ இத பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். முன்றுரை அரையனார் எழுதியிருப்பாங்க. சோ முன்றுரை அப்படின்றது அவருடைய ஊர் பெயர், அரையன் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர்.
முன்றிலை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். சரியா? அரையன் அப்படின்றது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம். மேபி இவர் ஒரு அரசனா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி, இது 11 கீழ்கணக்கு நூல். 400 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால இந்த நூலுக்கு பழமொழி 400 அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. சரியா? சோ முக்கியமானது பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது சாப்பாடுன்றது தேவையில்லை, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், இதெல்லாமே இதுல நம்ம சொல்லக்கூடிய ஃபெமிலியர் ஆனது. இப்ப நம்ம புக்ல என்ன இருக்கு? பழமொழி 400, ஒன்றாகும் முன்றிலோ இல். சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு கட்டுச்சோறு, ஆற்றுனானா கட்டுச்சோறு, நீங்க போற வழியில சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும் தேவையில்ல, ஏன்னா எல்லா நாடுமே உங்க நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்க இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஏழாதி. ஓகே, சோ ஏழாதி எழுதினது கனிமேதாவியார். கனிமேதாவியார். சோ இவருக்கு இன்னொரு பேரு இருக்கு, கனிமேதையார், கனிமேதாவியார். ஏழாதி மேதாவி, ஒரு மாதிரி ரைமிங். ஏழாதி படிச்சா மேதாவி ஆகலாம், கனிமேதாவியார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மருந்து பொருட்களின் அடிப்படையில வரக்கூடிய அந்த செய்யுள்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். சரியா? ஏழாதி ஏற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதையார் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கு. இவரு சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேவா? ஏழாதியில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்கள். சோ சமண சமயம் அப்படின்னாலே இதனுடைய முதன்மையான கருத்து எவ்வுயிரையும் கொல்லாமை அப்படின்றதுதான். அது மாதிரியான நிறைய முக்கிய கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனை உடைய கருத்துக்களை ஏழாதியில கொடுத்திருப்பாங்க. சோ இவர் கனிமேதாவியார்ன்றவர் கடைச்சங்க காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு பாடல். சரியா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல்கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுழைத்த. அதாவது நீங்க ஒரு நல்ல அரசனா நிறைய நூல்கள் படிச்சு நிறையவங்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு நல்ல பண்புடையவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த அரசன் நீங்க என்ன பண்ணுவீங்க? பல நூல் பல நூல்கள் படிச்ச நீங்க ஒரு அரசனா இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க பல நூல்கள்ல இடம் பெறுவீங்க. புரியுதா? சோ ஒரு அரசன் நிறைய நூல்களை படிச்சான் அப்படின்னா அவனுக்கு நல்ல பண்பு வரும், நல்ல ஆட்சி நிர்வாகம் வரும், அதனால அவன் நிறைய நூல்கள்ல இடம் பெறுவான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். லைன் பை லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? சோ அப்ப ஏழாதி அப்படின்றப்ப கண்டிப்பா இது மருந்து பெயர், அந்த மருந்து பெயர்னால அமைந்த ஒரு நூல் தான். சோ இதுவும் 11 கீழ்கணக்கு நூல்ல ஒன்று. இதுல சிறப்பு பாயிரம், தச்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிரம் அப்படின்றது என்னன்னா லைக் நூலோட முன்னுரை மாதிரி, முன்னுரை கிடையாது, முன்னுரை மாதிரி. அந்த நூலை பத்தின ஒரு ஷார்ட் வேர்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரியா? சோ மொத்தமா பாயிரம், சிறப்பு பாயிரம், தச்சிறப்பாயிரம் உட்பட 81 பாடல்கள் ஏழாதியில இருக்கு. நான் வெறும் 4 அடிகள்ல 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் சொல்லுது. தமிழுக்கு அருமருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அருமருந்தும் அருணா 6. சோ இந்த அருணா அருமை மருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அருமருந்து போன்றதுன்னா அது ஏழாதி தான். இந்த 6 மருந்து பொருட்கள். ஓகேவா? இந்த நூல் ஒரு 6 மருந்து பொருட்களால் ஆனது. சோ ஏலம், அதுல முதன்மை என்னன்னா ஏலம், ஏலக்காய். சரியா? ஏலம் முதலா வச்சு லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. சோ இதால ஆன மருந்து பொருளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏழாதி. எப்படி ஏழாதி குடிச்சா, ஏழாதி அப்படின்ற மருந்து பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு உடல் நோய் போகுதோ அதே மாதிரி மனநோய் போகும். எப்பயும் சொல்றோம் அந்த பிளாப்லா கண்டென்ட் தான். ஓகேவா? சோ இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும், அது போல இந்நூலின் கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். சரியா? லாஸ்டா சிறு பஞ்சமூலம். அங்க எப்படி 6 அறக்கருத்துக்கள் பார்த்த, ஏழாதினா 6பா. சிறு பஞ்சமூலம், பஞ்சம் பாஞ்ச் 5. சரியா? சிறு பஞ்சமூலம், சிறுனா சின்ன, பஞ்சனா 5, மூலம்னா வேர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப 5 சிறிய வேர்கள் அப்படின்றது இதற்கான அர்த்தம். சோ காரியாசான் அவர் எழுதியிருக்காரு. சோ மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரினுடைய மாணவர் யாரு அப்படின்னா காரியாசான் அவர்கள் தான். இவரை சிறப்பு பாயிரம் மாக்காரியாசான் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
இவரும் இப்ப நம்ம 7வதுல பார்த்தோம்ல கனிமேதாவியார், அவரும் ஒரே பள்ளியில படிச்சவங்க. அதான் ஒரு சாலை மாணக்கர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ ஒரே பள்ளியில படிச்ச மாணவர் அப்படின்னு கருதப்படுது. சோ இந்த நூல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான அறக்கருத்துக்கள் இருக்கும், நிறைய மக்களுக்கு தேவையான நீதி கருத்துக்கள் இருக்கும், குறைந்தபட்சமா சமண கருத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ கடவுள் வாழ்த்துடன் 97, அங்க 7வதுல எத்தனை பார்த்தோம்? 81 பாடல்கள். சோ இங்க கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தமா 97 இருக்கு. சரியா? 97 வெண்பாக்கள் இருக்கு. அங்க அந்த 6 மருந்து பொருள் பார்த்தோம், இங்க அந்த 5 மருந்து பொருள் என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமள்ளி, பெருமள்ளி, நெருஞ்சி. சோ அதேதான், அதே கருத்துக்கள் தான். சோ எப்படி இந்த மருந்தினால் ஆன ஒரு மருந்து பொருள் வந்து நம்மளுடைய உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இது மக்களினுடைய மனநோயை போக்கும் அப்படின்றது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 7 நூல் பார்த்திருக்கோம். நாளைக்கு இருந்து நம்ம இதோட பேலன்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். கரெக்டா 10 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இதுல இருந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும், மேக்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ் டெய்லியே காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர், டிஸ்கிரிப்ஷன்லயும் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்ற அந்த சேனல்ல பாருங்க. அதுல நம்ம கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ன் வந்து போடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ எல்லாருக்கும் யாருக்குமே சில பேர் மறந்துருப்பாங்க இவங்க லைவ் போடுறாங்களா அப்படின்னேவோ. ஸோ கண்டிப்பா இனிமேல் ரெகுலரா நம்ம போட ட்ரை பண்ணலாம். சரியா? ஏன்னா திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணப்ப இதேதான் சொல்றீங்க, இப்பயும் இதேதான் சொல்றீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். ஸோ இந்த லைவ் பத்தினா உங்களோட வியூ என்ன? ஃபாஸ்டா போறீங்க, ஸ்லோவா போறீங்க, இல்ல இந்த மாதிரி எடுங்க அப்படின்ற என்ன சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ கைஸ். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா புக்ஸ் டெஸ்ட் ஆல்சோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். பாய். நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். See you guys. டெய்லி வரேன். ஓகே, ஷியோர். தேங்க்யூ.